தனிநாடு கோரிக்கையா கேட்டோம் அப்படின்னு வன்னியரசு சொன்ன உடனே ஜவஹர் அலி சிரிச்சாரு. ஏன் அந்த சிரிப்புக்கு என்ன காரணம்? இல்ல அது நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு நடுவில் தூக்கி அப்படின்னு பார்த்து தான் சிரிச்சேன். அவர் எப்பயுமே புதுசாக ஏதாவது ஒரு குண்டை டக்குன்னு தூக்கி போட்டுருவாரு. நம்ம சகோதரர் வன்னியரசு அந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு அப்படின்னு தான் சிரிச்சேன், தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ மாநில சுயாட்சியில் அதிமுகவுக்கு என்ன நிலைப்பாடு? வேணுமா வேணாமா? அதாவது தேர்தல் வர்ற போதுல எல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காண்டி ஒரு ஸ்டண்ட் அடிப்பாங்க திமுக. அந்த ஸ்டண்ட் தான் இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரு. மாநில சுயாட்சி கேக்குறதே ஸ்டண்ட் இல்ல, இது ஸ்டண்ட். மாநில சுயாட்சி பற்றி பேசுறதுக்கோ மாவட்ட சுயாட்சியை பற்றி எல்லாம் அவருக்கு கவலைப்பட்டதில்ல. அவர்கள் குடும்ப சுயாட்சியை மட்டும் தான் கவலைப்பட்டிருக்கிறாங்க. அப்படி கவலைப்பட்டாங்கன்னா கச்சத்தீவை தாரை வார்த்த போது அன்னைக்கே அரசியல் ரீதியா பேசும். இந்த முழக்கம் இன்னைக்கு நேத்து வச்ச முழக்கம் இல்ல, அண்ணா தொடங்கி வைக்கிற முழக்கம். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது அண்ணா வச்ச முழக்கம். அண்ணாக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேற, திமுக கருணாநிதிக்கு பிறகு உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் வேற. நீங்க 285 ஏக்கர் 1974 கச்சத்தீவு தாரை வார்த்தை திமுக விட்டுருங்க, அதிமுகவுக்கு என்ன நிலைப்பாடு? சொல்றேன் அண்ணா பெயரை வைத்து கட்சிக்கு என்ன நிலைப்பாடு? பாருங்க, ஒரு வரி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஏன் 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போதா இருக்கட்டும், எதுக்குமே கவலைப்படல. அவங்க கவலைப்பட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த மாநில சுயாட்சி எல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா எதுவுமே கவலைப்பட. இன்னைக்கு கூட சார் மேகதாதுக்கான 9,000 கோடி ரூபாயில கெட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். அங்க அதை கேட்கறதுக்கு உங்களால முடியுதா? இப்ப கேட்ட போறாங்க. இவங்களுக்கு தேர்தல் கூட்டணி தான் ஸ்ட்ரென்த், தவிர இந்த மாநில சுயாட்சி அந்த மத்தியில் கூட்டாட்சி இதெல்லாம் வாய்ஜாலங்களை தவிர நான் கேட்பதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு உரிமையில விட்டு கொடுத்தீங்க. காவிரி குறுக்கே 4 தடுப்பணைகள் திமுகவில் இருந்த போது எம்ஜிஆர் அவர்களுடைய முழக்கமே மாநில சுயாட்சி தான். கொள்கையே மாநில சுயாட்சி தான் சார். மாற்றுக்கு நாங்கள் எதை விட்டு கொடுத்திருக்கோம்? நீங்க விட்டு கொடுத்த நாங்க ஒவ்வொன்றும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நீங்க கொண்டு வந்தீங்க. அதை தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் ஆக்கணும். காவிரி உரிமையை காவிரி ஆணையத்தை பெற்று கொடுத்தோம். நீங்க நீட்டை கொண்டு வந்தீங்க. தேர்தலுக்காக தீர்வு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு ஜல்லிக்கட்டு நீங்க விட்டு கொடுத்தீங்க. ஜல்லிக்கட்டு உரிமையை நாங்க விட்டு எடுத்தோம். ஒவ்வொரு உரிமையும் திரு வன்னியரசு, இது முழுக்க ஸ்டண்ட். தேர்தல் நேரத்தில் இது பேசப்படுவது அப்படிங்கிறது திமுக கையாளக்கூடிய உத்திகள்ல ஒண்ணு அப்படிங்கிறாரு. இல்லை, இதை ஒரு கோரிக்கையை வச்சு இதை ஒரு பரப்புரை செஞ்சு வாக்கு சேகரிக்கிறது அல்லது இதுக்காக வாக்கு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா கொள்கை திட்டங்கள், செயல் திட்டங்கள் இதைத்தான் நம்ம பேசுகிறோம். நாங்கள் மாநில உரிமை பேசணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு குழு தான் அந்த குழு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இதை அனுப்புவாங்க, இதை பற்றி பேசுவாங்க. இது தேர்தல் தொடர்பான விவாதத்துக்கு அது போகாது. இது பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னா, இது மத்தியில் இருக்கிறது பாஜக, எங்களுக்கு தேவையானது மாநிலத்துக்கு தேவையான எந்த விஷயங்களையும் செய்யல. அப்ப பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறத கூர்மைப்படுத்தல. இது உண்மைதானே, நீங்க சொல்றது உண்மைதானே. நீங்க ஏன்னா அப்ப அது தேர்தல் நோக்கம் இருக்குல்ல. அதாவது என்னன்னா, நீங்க பாஜக தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறது, பாஜக மாநில அரசுகளை எப்படி வஞ்சிக்கிறது, வட மாநிலங்களை எப்படி நிதி ஒதுக்குறாங்க, அதைத்தான் நாகராஜ் கேட்கிறாரு. காங்கிரஸ் அப்ப வஞ்சிக்கலையா மாநிலங்களை? காங்கிரஸ் காலத்துல தாங்க இந்த கோரிக்கையை முன் வச்சோம். இது புதுசா பாஜகவுக்காக வச்ச கோரிக்கையா, காங்கிரஸுக்கு எதிராக தான் வச்ச கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நடைமுறைப்படுத்தல. ஒத்திசைவு பட்டியலில் போகுது, கல்வி போயிடுது, நீங்க மற்ற எல்லாமே போயிடுது. அப்ப அந்த போன அடிப்படையில் நீங்க அதை திருப்பி மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, எல்லோருக்கும் இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பேசணுமே ஒழிய இது தேர்தலுக்காக அப்படிங்கிறது பேசுறது ஒரு அவர்களுக்கான தொடர்ச்சியா 2019 இருந்து ஒவ்வொரு தேர்தல்களிலும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கூட்டணியே அப்படி ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதுல ஒரு இன்டாக்ட் இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப மீண்டும் இந்த தேர்தலையும் பாஜக எதிர்ப்பு கையில் எடுத்தா அதிமுக பாஜக இருவரையும் சேர்ந்து எதிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூகம் தானே இது. இது ஒரு பொது நோக்கோடு சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாடு. பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், அல்லது மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொன்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் யாராக இருந்தாலும் மாநில உரிமை தொடர்பான நிலைப்பாடு இதுதான். நீங்கள் கூட்டணியில் இருப்பாங்க, இல்லாமல் போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஆனால் இந்த தலைவர்களுடைய வரிசை இதுதான் அடிப்படையான ஒரு கொள்கை. அப்போ இந்த அடிப்படையான கொள்கையை
தேர்தல் பரப்புரையில் கூட இது பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. தேர்தல் அதான் அவரும் கேட்கிறாரு. நாங்க அதிமுகவுக்கும் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, நாங்களும் மாநில சுயாட்சியை வலியுறுத்துறோம் தான், எங்களுக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த நேரம் அப்படிங்கிறது தான் அதுதாங்க. நீங்க இந்த நேரத்தில் அது பேசப்படணுமா, விவாதிக்கப்படுற தப்பு இல்லை. அது வந்து என்ன பெரிய வந்து தவறா நடந்துற போது இது குறித்து நீங்க வந்து பேசுங்க. அதாவது பாஜக அரசு அல்லது மோடி அரசு எப்படியெல்லாம் வந்து வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத தேர்தல் பரப்புரையில் பேசலாம். எந்தெந்த திட்டங்கள்ல வந்து நமக்கு வந்து அவர்கள் வந்து வஞ்சனை செய்யறாங்க, பாகுபாடு செய்யறாங்க அப்படிங்கறத பேசலாம். ஒரு செய்தி, இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இந்த மாதிரியான பார்வை இருக்கு இப்ப. அதாவது என்ன பார்வைனா, சுய நிர்ணய உரிமை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது பார்வை என்னன்னா வந்து தேசிய இனங்களுடைய உரிமை தொடர்பான பார்வை இருக்கு. இப்ப வந்து பாகிஸ்தான்ல கூட வந்து பாகிஸ்தான் கூட தான் இருக்குது. அதுல பலுச்சிஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து தனியா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க உரிமை பத்தி பேசுறாங்க. சீனாவுடைய உய்குர் அப்படிங்கிற ஒரு தேசிய இனம் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. அது போலதான் தமிழ் இனம், தேசிய இனம், இன்னைக்கு அது குறித்து பேசுறோம். இது வெறும் தேர்தலுக்காக அல்ல, கொள்கை முழக்கம் தான். அண்ணா சொன்ன மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதில் கடைபிடிச்சு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அண்ணா திமுக தான். ஆனா திமுக வந்து தேர்தலுக்காக, இது எந்த தேர்தல் சார்? பாராளுமன்ற தேர்தலா, சட்டமன்ற தேர்தல்? உங்களுடைய எதிரி யாரு? அண்ணா திமுக. எங்களுடைய எதிரி யாரு? திமுக. இந்த அடிமன்ற தேர்தல் தான் மாநில சுயாட்சி பத்தி பேச முடியும். எது சார்? சட்டமன்ற தேர்தல் தான் மாநில சுயாட்சி பத்தி பேச. நீங்க மாநிலம் பாராளுமன்ற தேர்தலை எடுத்து வைங்க, பரவாயில்ல. நீங்க மாநிலத்தில் சார், நீங்க உங்களுடைய நோக்கம் என்னலாம்? பிஜேபி காட்டி ஓட்டு. இந்த கோரிக்கை அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கோரிக்கை பொருந்தும். மாநில சுயாட்சி கோரிக்கை பொருந்தும். நாங்க தீர்க்கமாக இருக்கிறோம் சார். அவங்க அரசியலுக்காக இந்த மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்காங்க. நாங்கள் தீர்க்கமாக மாநிலத்தினுடைய உரிமைகள், நான் சொன்ன காவிரியில இருந்து, கச்சத்தீவுல இருந்து, கல்வியில இருந்து, ஜல்லிக்கட்டுல இருந்து, நீட்ல இருந்து ஒவ்வொரு உரிமையை விட்டு கொடுத்து வருவங்க. நாங்க அதிமுக மாநில சுயாட்சியில உறுதியா இருக்குங்கிறீங்க. அது என்ன காரணத்துக்காக? அது அரசியல் காரணம் எல்லாம் இல்லையா? அரசியல் காரணம். நாங்க இந்த டைம்ல பேசவே இல்லையா? நாங்கள் ஸ்டாண்டர்டா இருக்கிறோம், அப்பையில இருந்து இருக்கோம். இப்ப பேசாம இருக்கிறது தான் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. பிஜேபியை காட்டி மக்களிடம் பிஜேபி எதிர்ப்பாலே ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டா ஓட்ட வாங்கிடலாம் நிலைப்பாட்டுல இந்த கருத்தை சொல்றாங்களே. உங்களுடைய கருத்து, நீங்க இந்த சட்டமன்றத்தில் 5 வருஷம் எப்படி ஆட்சி செய்தீங்க, கடந்த அண்ணா திமுக எப்படி ஆட்சி செய்து, அந்த நிலைப்பாட்டை எடுத்து நீங்க சட்டமன்றத்தில் பேசியிருந்தீங்கன்னா நீங்க தேர்தல் களத்துக்கு அண்ணா திமுக ஒரு வியூகம் சார். உங்களுடைய நோக்கம் என்ன வியூகம்? நீங்க சரி லாபமா பயன்படுத்த அது பாஜக திமுக கூட்டணியினுடைய வியூகம்னே வச்சுப்போம். அந்த வியூகத்தை மக்களை ஏன் திசை திருப்புறீங்க? ஏன் மக்களை முட்டாளாக்குறீங்க? ஏன் மக்களை சரி செய்ய வேண்டிய ஒரு கடமை அதிமுக அதுக்கு என்ன செஞ்சது? தமிழ்நாட்டு வந்து தனிநாடாவா கேட்டோன்னு கேட்டால, இந்த மாதிரி ஒரு பூகம்பத்தை ஏன் உருவாக்குறீங்கன்னு தான் கேட்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில மத்திய அரசுகள் என்ற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டார்ல தமிழ்நாடு தனிநாடு, அப்படி ஒரு குண்டெல்லாம் உருவாக்குறதுக்கு திமுக உதாரணம் சொன்னாரு. உலக அளவுல மற்ற நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இருவேறு மாநில திசை திருப்ப வேண்டாம். அவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த பட்ஜெட்ல நிதி கேட்கிறீங்களா? நீங்க வந்து கடந்த காலத்துல யூபி அரசாங்கத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, மத்தியில திமுக ஆட்சி காலத்துல இப்ப வந்த பட்ஜெட்டுக்கு அதிமுக வரவேற்பு சொல்லுச்சு. அந்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுல என்ன இருந்துச்சு? தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் என்ன பெருசா நிறைய இருந்தது. நிறைய இருந்தது. ஒண்ணு சொல்லுங்களேன். ரயில்வே திட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க 10,000 கோடி சிறு குறு தொழில்களுக்கு இருக்கு. அதுபோல இந்த மாதிரி சுற்றுலா தலம் ஆக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி இருந்தது. நிறைய விஷயங்கள் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்களா? அதெல்லாம் தமிழ்நாட்டு பயணம். நிறைய சுற்றுலா வரேன். என்ன சொல்றேன், பேசலாம் ஜவஹர் அலி. நான் எடுத்துட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்.